நான் விசுவாசியாக இருக்கும்போது, நான் வேலை செய்யும்போது, கல்லூரியில் வேலை செய்யும்போது, நான் விசுவாசியாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? அந்த சர்ச்சில் நான் தான் வர்ஷிப் நடத்துகிற ஆள். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு போயிடுவோம். பாஸ்டர்மா சாட்சி சாப்பாடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆராதனை, 2வது ஆராதனை. சரிங்களா? இந்த ரெண்டாவது ஆராதனைக்கு மதியானத்துக்கு மேலே என்னென்னா, நாங்கள் காஸ்பல் சொல்கிறதுக்கு போவோம். ட்ரைபல்ஸ் மத்தியில் சோத்திரம். இந்த சுரண்டி, காந்திபுரத்துக்கு தெரியும், சுரண்டிங்கிற ஒரு ஏரியா இருக்குது வெள்ளிங்காட்டில். அந்த ஏரியாவில் போய் சின்ன அந்த ட்ரைபல்ஸ்க்கு, ஆதிவாசிகளுக்கு காஸ்பல் சொல்லுவோம். சரிங்களா? காஸ்பல் சொல்லி, நான் விசுவாசிங்க, ஊழியக்காரன் கிடையாது, நான் விசுவாசி. காஸ்பல் சொல்கிறதுக்கு அந்த சுரண்டி பக்கத்தில் போவோம். போயிட்டு கரெக்டாக 1 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா, அப்புறம் இன்னொரு ஊர் யானை பயங்கர யானைக்காடாக இருக்கும். இந்த பவானிஸ்வரர் டேம் ஒட்டி, அந்த ஆறை ஒட்டி, அத்திக்கடவு கிட்ட அந்த ஒரு ஊர், இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு போய் சொல்லிவிட்டு 4:30க்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சுருவோம், அந்த ஏரியாவிலேருந்து புறப்பட்டு 6 மணிக்கு சர்வீஸுக்கு வந்துடுவேன். முடிச்சுட்டு நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி நீங்கள் ஆராதனை மட்டும்னா துண்டை காலம் துணையை காலம் ஓடுறீங்க. சரிங்களா? அப்போ ஆராதனை எப்படா முடியும், எப்படா ஓடலான்னு இருக்கீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவன் நம்மகிட்ட குவான்டிட்டி எதிர்பார்க்கறது இல்லை, குவாலிட்டி எதிர்பார்க்குறோம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நிற்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை நான் குவாலிட்டியாக இருப்பேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குற நிச்சயம் உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குற நீங்கள் உங்களை ஆண்டவரை எனக்கு ஸ்தோத்திரம் குவாலிட்டி தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால நக்கி குடிச்ச 300 பேர்த்த கொண்டு தான் கர்த்தர் பெரிய யுத்தத்தில் ஜெயித்தே தந்தார். இந்த திருச்சபையில் இன்னைக்கு அப்படி யாரெல்லாம் உண்மையாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்களோ, இந்த நக்கி கொடுத்த 300 பேர் மாதிரி நான் கர்த்தருக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்ல போறீங்களோ, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் போய் ஜெபிக்கிற நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற நேரத்தில் கர்த்தரங்களை அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நிச்சயமாய் தேவ ஜனமே நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மகிட்ட ஸ்தோத்திரம் அந்த ரிஜெக்ட் பண்ண நபர்களாய் நாம் அல்ல, ஸ்தோத்திரம் அந்த செலக்ட் பண்ண அந்த 300 பேராய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இருக்கும்போது நம்மை கொண்டு கர்த்தர் இந்த தேசங்களை அசைப்பார். தேவனுடைய அதனால கூட்டத்தை பார்க்க வேண்டாம், பெரிய கூட்டத்தை பார்க்க வேண்டாம். நம்ம இருக்கிற 10 பேர் உண்மையா இருந்தா போதும், நம்முடைய சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.